தேர்வு நெருங்கிடுச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, நாட்கள் ரொம்ப கம்மியா இருக்கு. பதட்டம் என்னமோ தனியில பசங்களுக்கு. சில பேர் ரொம்ப கூலாவும் இருக்கிறவங்களும் இருக்காங்க. சில பேர் டென்ஷன்லயும் இருக்காங்க. இந்த மாரி டென்ஷனா இருந்து லாஸ்ட் டைம் எக்ஸாம் ஹால்ல போய் கோட்ட விட்டுட்டாங்கன்னா, விடக்கூடாதுல்ல. இவ்ளோ வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிச்சு, நீட் எழுதி திருப்பி ஒரு ரீநீட்டுக்காக ஒரு 45 நாள் டைம் கிடச்சி, அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி சீட்ட விடலாமா? விடக்கூடாதுல்ல. அப்போ எக்ஸாம் ஹாலில் நம்ம எப்படி வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும், என்ன பண்ணணும், அன்னைக்கு நாளில் என்னெல்லாம் விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்டாக இருந்தால் நம்மனால மார்க்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணி கவர்மெண்ட் சீட் அடிக்கிற அளவுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தயவுசெய்து இந்த வீடியோவுக்கு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் டைம் கொடுத்து தயவுசெய்து பேரண்ட் இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் நீட்டுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்களோ, ஏன்னா 2 நாள் முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தேவையில்லாமல் நீட்டாக அவுட் ஆகிடுச்சு, அது போயிடுச்சு, இப்படி வந்துடுச்சு, எங்கே நின்றுடுச்சான், இது வாட்ஸ்அப் பேன் பண்ணிட்டாலாம், டெலகிராம்ஸ் இதாகிடுச்சான், இப்படி எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ்லாம் நம்ம அதை பற்றியெல்லாம் பேச தேவையில்ல. நம்மளுக்கு தேவை எக்ஸாம் ஹாலில் மார்க் ஸ்கோர் பண்ணணும். அது எப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா? வீடியோக்கு போகலாமா? நான் உங்களுக்கு விந்திராஜ் ஆர்யா அகாடமி சார்பாக ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. ரைட். இன்னைக்கு ரீநீட் வந்து 2026 எக்ஸாம் ஆல் மிஸ்டேக் தட் கேன் அஃபெக்ட் யுவர் மார்க்ஸ் அப்படின்ற ஹெட்டிங்ல தான் உங்களுக்கு வந்து சில விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்க போறோம். இதுல ரீநீட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் இஸ் நாட் ஓன்லி அபவுட் கம்ப்ளீட்டிங் த சிலபஸை மட்டும் முடிச்சது மூலயமா மட்டும் நம்ம வந்து ரீநீட்டுக்கு தயாராகிட்டோம் அப்படின்றது கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கோர் கேன் ஆல்சோ பி அஃபெக்டட் பை எக்ஸாம் ஹால் பிஹேவியர், தென் வந்து கொஸ்டின் செலெக்ஷன், OMR அக்யூரசி, டைம் கண்ட்ரோல் அண்ட் எமோஷனல் ஸ்டெபிலிட்டி. இந்த விஷயங்கள் மூலயமா வந்து சேர்ந்து வெறும் நான் முடிச்சிட்டேன்ப்பா, தரவு பண்ணிட்டேன்ப்பா, சூப்பர் அப்படின்ற மாதிரியும் இல்லை. இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையோட மார்க்ஸை வந்து டிசைட் பண்ணுது. கோர் மெசேஜ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா அந்த சேம் பேப்பர் இஸ் கிவன் டு ஆல் ஸ்டூடெண்ட். கரெக்ட் தானே? ஒரு பேருக்கும் ஒரு குழந்தைக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறது இல்லை. இப்போ நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ்னா கூட பார்த்தீங்கன்னா மாற்றி வருது. 4 கொஸ்டின்ஸ் ஒன்றா தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க, ஒரே ஷிஃப்ட்ல வேற மாறுது. ஆனால் இந்த குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அச்சுபிசராம அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு 4-5 கோடு போன வாட்டி கொடுத்தாங்க. But the final score depends on calm decision making, smart question selection and disciplined execution. இதுதான் வந்து இந்த வீடியோவோட கண்டென்ட்டோட கோர் மெசேஜா இருக்க போது. தயவு செய்து என்ன பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுட்டு பார்க்க ஆரம்பிங்க. ரைட். டு நாட் பேனிக் ஆஃப்டர் சீயிங் த பேப்பர். நிறைய குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா பேப்பரை பார்த்ததுமே அவ்வளவுதான் டென்ஷன் சொல்றன்னு ஏறிடும். அங்க கிருன்னு ஏறினதுமே என்ன, அது டபுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே போயிடும். அப்ப அந்த பேப்பரை பாக்குறப்ப என்ன மாதிரி மைண்ட் செட்டோட இருக்கணும், பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் வந்து அந்த பாக்குறப்ப ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மிஸ்டேக் ஸ்டூடெண்ட் மேக் இஸ் ஜட்ஜிங் த என்டையர் பேப்பர் வித்தின் த ஃபியூ மினிட்ஸ். ஒரு கொஸ்டினை பார்ப்பாங்க, ஒரு 2 கொஸ்டினை பாக்குறப்பே ஒரு டஃப்னஸ் வந்துருச்சு, ஒரு கொஸ்டினை பார்த்துட்டான்னு வச்சாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கு நவரவே மாட்டாங்க நிறைய குழந்தைங்க. இந்த மிஸ்டேக்ஸ் வந்து என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணணுங்க. த்ரூ அவுட் கொஸ்டின்ஸை வந்து நம்ம ஒரு கொஸ்டின் தப்பா இருக்கா அப்படின்னு நிறுத்து, அடுத்தது போ அப்படின்ற மென்டாலிட்டி கண்டிப்பா வரணும். அதனால ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்லயே ஜட்ஜ் பண்ணிட்டாதீங்க டோட்டல் என்டையர் பேப்பர் இப்படிதான் இருக்கும். ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் அப்படி இருக்கும், அப்படிதான் கன்ஃபியூஷன் வச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஒரு கொஸ்டினை பார்த்தே குழந்தை மறந்துடணும் அப்படின்றதுக்காக தான் வச்சிருப்பாங்க. பட் நம்ம என்ன பண்ணோம், பக்குவமா அடுத்தது போகிறதுக்கு பழக்கணும். ரைட்டா? வாட் கேன் ஹேப்பன், அந்த மாதிரி இருக்கிறப்ப கான்ஃபிடன்ஸ் என்ன ஆட்டோமேட்டிக்கா டிராப் ஆயிடும். டிஃபிகல்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேன் ரெடியூஸ் கான்ஃபிடன்ஸ். மெயின் வந்து கொஸ்டின் பேப்பர் செட்டரோட எய்மே வந்து பாத்தீங்கன்னா 22 லட்சம் பேர் எழுதுறாங்க அப்படின்னா இருக்கிறதே 2 லட்சம் சீட்டு. அந்த 2 லட்சம் சீட்ல மீதி இருக்கக்கூடிய 20 லட்சம் ஸ்டூடெண்ட்டை வந்து என்ன பண்ணும், எலிமினேட் பண்ணும். அப்ப எலிமினேட்டுக்கு எது ஈஸி ஆப்ஷன்னா இதுதான் ஈஸி ஆப்ஷன். அதனால நம்ம என்ன பண்ணோம், அதை பார்த்து மிரண்டக்கூடாது. ரைட். இந்த செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பயாலஜியை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியான பேப்பர் தான். அண்ட் அன்ஃபெமிலியர் பயாலஜி ஸ்டேட்மெண்ட் கேன் கிரியேட் அன்னெசரி டவுட். ரைட்டா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய பழகணும், கிரியேட் பண்ணி
நம்ம கொஸ்டின்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்கு. அதனால அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து பார்க்கணும். அதுக்கு அடுத்ததுனா பிசிக்ஸ். ஏற்கனவே பிசிக்ஸ்னாலே பயம், ஏன்னா அதுல மேக்ஸ் ஓட்டிட்டு இருக்கு, மேக்ஸ்னாலே வராது அப்படின்ட்டு நிறைய குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டு வந்த ஸ்டூடெண்ட்லாம் இருக்காங்க. மேக்ஸே தொடாமலாம் 11th 12th கம்ப்ளீட் பண்ணிட்டு நீட் எக்ஸாம் எழுதுறவங்கலாம் இருக்காங்க. அந்த மாதிரி அப்ப அந்த நியூமெரிக்கல் பேஸ்டு கொஸ்டின்ஸ் அந்த பிசிக்ஸ்ல வரப்ப எப்படின்னா இருக்கும், இன்னும் வந்து பயம் ஜாஸ்தி ஆயிடும். பிசிக்ஸ் நியூமெரிக்கல் கேன் ட்ரிகர் unnecessary fear early on. அதனால எடுத்ததுமே பிசிக்ஸ் எடுத்துன்னு வச்சுட்டு உட்காரக்கூடாது. உங்களுக்கு பிசிக்ஸ் கொஸ்டின் இருந்தா கூட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு பிசிக்ஸா இருந்தா கூட நம்ம பயாலஜியை கொஞ்சம் அப்படி மாத்தி பாக்குறதுக்கு பழகிக்கணும். ரைட்? மிஸ்டு ஈஸி கொஸ்டின்ஸ். ஈஸி கொஸ்டின்ஸ் மே பி மிஸ்டு என்டையர்லி டியூ டு பேனிக். இதனால என்ன ஆகுதுன்னா, இந்த விஷயங்களை பாக்குறப்ப ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸோ இல்லைன்னா நியூமெரிக்கல் பேஸ்டு கொஸ்டின்ஸோ இல்லை டஃப் கொஸ்டின்ஸோ பார்த்துட்டு அடுத்த கொஸ்டினுக்கே போகாம விட்டவங்களாம் நிறைய இருக்காங்க. அதுக்கப்புறமா இருக்க கொஸ்டின்ஸ்ல அப்படியே பார்த்ததுமே லட்டு மாதிரி ஆன்சர் வரும். ஆனா என்ன பண்ணிருப்பாங்க, ஸ்ட்ரக் ஆகி அப்படியே உட்காந்துருப்பாங்க, 1 hour 2 hour போயிட்டு விட்டுட்டு இருப்பாங்க. அதனால தயவு செய்து என்ன பண்ணும், கொஞ்சம் காமா என்ன பண்ணும், யோசனை பண்ணி அடுத்த ஸ்டெப் போகணும். அப்புறமா கீ லைன், ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்டே காம் இன் த ஃபர்ஸ்ட் 5 minutes கண்ட்ரோல் த பேப்பர் பெட்டர். அதனால வந்து கொஸ்டினை பார்த்ததுமே கொஞ்சம் நிதானமா பிரீத் எக்ஸசைஸ் நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் வந்து உள்ள மூச்சை உள்ள அப்படி இழுத்து வெளியில நிதானமா வெளில விட்டீங்கன்னா மைண்ட் காம் ஆயிடும், பயம் எல்லாம் ஓடிவிடும். ரைட்டா? ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பேனிக் மே லூஸ் கான்ஃபிடன்ஸ் பிஃபோர் த ரியல் அட்டெம்ப்ட். அதனால இந்த விஷயங்களை கொஞ்சம் காமா ஹேண்டில் பண்றதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் 5 minutes ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ரைட்டா? என்னதான் நான் சொன்னாலும் உங்களுக்கு அந்த அந்த இடத்துல போறப்ப ஆட்டோமேட்டிக்கா அது வரும். நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் டியூன் பண்ணணும். ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எஃப்எம் இருக்கும், வைப்போம், குறைன்னு சவுண்ட் வரும், என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். பாருங்க, அட்ஜஸ்ட் பண்ணதுமே அட்டகாசமா பாட்டு வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கும் அங்க போய் உட்கார்ந்ததுமே எக்ஸாம்ல இந்த மாதிரி நொரன்ட்டு பாத்தீங்கன்னா டென்ஷனு, டார்ச்சரு, தெரியாத மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மைண்டை அலைன் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா கொஸ்டின்கான ஆன்சர் தானா வந்து விழும். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நீங்க நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க. கண்ட்ரோல் த பேப்பர் பிஃபோர் இட் கண்ட்ரோல்ஸ் யூ. ரைட்டா? அது வந்து நம்மள புடிச்சிக்க கூடாது பேப்பர். ரைட்டா? நம்ம என்ன பண்ணோம், அதை கண்ட்ரோல்ல எடுத்துக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் 5 minutes ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா, ஆஃப்டர் ரிசீவிங் த பேப்பர் ஸ்டூடெண்ட் ஷுட் ஃபோக்கஸ் ஆன் ஸ்ட்ரக்சர். ரைட்டா? நாட் ஃபியர். அது எப்படி டிசைன் பண்ணியிருக்கான், பேப்பர் எப்படி கொடுத்துருக்கான் அப்படின்றத தான் பார்க்கணுமே தவிர பயம் வந்து எக்காரணம் கொண்டும் கூடாது. ஹியர் இஸ் வாட் டு டூ ஃபர்ஸ்ட். அப்ப என்ன ஃபர்ஸ்ட் நான் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 1, ரீட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஏற்கனவே எக்ஸாம் வந்து அகாடமியில படிச்சுட்டு இருக்கவங்க, கோச்சிங் சென்டர்ஸ்ல இருக்கிறவங்க, மார்க் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ரொம்ப தெளிவா தெரியும். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன் கேர்ஃபுல்லி பிஃபோர் அட்டெம்ப்டிங் எனிதிங். ரைட்டா? இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்றதுனா அந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கிறான் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். டிசைட் சப்ஜெக்ட் ஆர்டர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எடுத்ததுமே பிசிக்ஸ் வந்து எனக்கு அட்டகாசமா பிசிக்ஸ் தெரியும் அப்படின்னு இறங்குறவங்க சில பேர் இருப்பீங்க. பட் எல்லாருமே அது வந்து செட் ஆகாது. ஆர்டரை என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம ரெக்கமெண்ட் பண்றது அப்படின்னா பயாலஜி, தென் கெமிஸ்ட்ரி, தென் பிசிக்ஸ். அதனால என்ன பண்ணும், பயாலஜி சில பேர் எடுத்துட்டு அப்படியே பயாலஜில 2 ஹவர்லாம் உட்காருவாங்க. அப்படியெல்லாம் உட்கார்ந்தோன்னா கவர்மெண்ட் சீட் எல்லாம் கனவுல தான் நம்ம வந்து வச்சுக்கணும். ரைட்டா? 30, 45, 45 minutes இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவல் நம்மளுடைய டைமிங். அப்போ 2 hours பேப்பரை வந்து என்ன பண்ணணும், முடிக்கணுமா அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த 2 hours உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் எல்லாம் பக்காவா பார்த்து முடிச்சிடும். மீதி இருக்கிற 1 hour நம்மளுக்கு என்ன பண்ணும், ரொம்ப டிஃபிகல்ட் இருக்கு, இல்லை ஓரளவுக்கு டஃப்பா இருக்கு, அதெல்லாம் அப்புறமா வச்சுக்கணும். அப்போ ஐடென்டிஃபை பண்ணி ஃபர்ஸ்ட் அதை நீங்க முடிக்கிறதுக்கு பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணுவோம், சப்ஜெக்ட் ஆர்டர் மென்டாலிட்டி, டிசைட் த சப்ஜெக்ட் ஆர்டர் தட் சூட்ஸ் யூ பெஸ்ட். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நான் சொன்ன சப்ஜெக்ட் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதை தான் வந்து ஃபாலோ பண்றாங்க, பயாலஜி, கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ். பட் உங்களுக்கு எது நல்லா வரும், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி தான் அட்டகாசமா நான் அடிச்சிருவேன் சார் அப்படின்னா யூ டூ ஃபர்ஸ்ட். எனக்கு வந்து பிசிக்ஸை நான் 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன், அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்குன்னா பரவாயில்ல பண்ணுங்க, வேணாம்னு சொல்லலாம். ரைட்டா? ஆனா உங்களுக்கு தெரியும்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு அதுக்காக நீங்க 3 hour 2.25 hour வச்சிருந்தீங்கன்னா யூஸ் கிடையாது. ரைட்டா? அதுக்காக கரெக்டா பிளான் பண்ணும். ஐடென்டிஃபை ஃபெமிலியர் கொஸ்டின்ஸ். அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்க கொஸ்டின்ஸ் ரீட் அவுட் பண்றப்ப உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல நம்ம பண்றோம். சில பேர்லாம் 2 years பண்ணிட்டு, சில பேர்லாம் வந்து 3 வருஷம் பண்ணிருப்பீங்க. கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஃபெமிலியரான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். பார்க்க உங்களுக்கு தெரியும் எதெல்லாம் ஃபெமிலியரோ அதெல்லாத்தையும் பக்காவா பண்ணணும் ஃபர்ஸ்ட். ரைட்டா? ஐடென்டிஃபை ஃபெமிலியர் கொஸ்டின்ஸ். ஸ்டார்ட் ஐடென்டிஃபைங் கொஸ்டின் யூ ஆல்ரெடி நோ. ரைட்டா? அந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து ஆன்சர் பண்ணும் அப்படின்னா இந்த பதட்டம்லாம் ஆனா ஓடிவிடும். ஸ்டே எமோஷனலி நியூட்ரல். தேவையில்லாம டு நாட் ரியாக்ட் எமோஷனலி டு த
ஃபர்ஸ்ட் டப் கொஸ்டின் பார்த்தா அவ்வளவுதான்டா, போச்சுடா நம்ம லைஃபே போச்சுடா, நம்ம ஒரு வருஷம் வேஸ்டடா, திருப்பி இன்னொரு வருஷம் நம்ம உட்காரணும் போல இருக்க, இந்த மைண்ட் செட் எல்லாம் தூக்கி அடிச்சிடணும். ரைட்டா? தென் பிளான் டைம் டிவிஷன். கரெக்டா நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய 3 hour. நிறைய பேர் என்ன பண்றாங்க, இப்ப 15 minutes எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்கப்பா, 5:15 தான் முடியுமா, 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 1/4 hour எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அந்த 1/4 hour எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த இன்விஜிலேட்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்மள நடுவில் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அந்த வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் பண்றதுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் போனதுனால அந்த 15 minutes கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கல. யூ கம்ப்ளீட் யுவர் கொஸ்டின் வித்தின் 3 hours. ரைட்டா? அதுக்கு கரெக்டா கீப் இட் கிளியர் டைம் டிவிஷன் இன் மைண்ட் ஃப்ரம் த ஸ்டார்ட். நம்மளுக்கு கடிகாரம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் கடிகாரம் இருக்கும், அதனால நீங்க கவலைப்பட தேவையில்ல. ஆனா நீங்க கொஞ்சம் வாட்ச் பண்ணி கரெக்டா பிளான் பண்ணி ஒரு இதுல உட்காந்துட்டு டைம் பார்க்காம ஊற்றக்கூடாது. ஒரே கொஸ்டின்ல 10 நிமிஷம் 15 நிமிஷம் எல்லாம் உட்காரவே கூடாது. 30 minutes மேல 30 seconds மேல ஒரு கொஸ்டின்ஸை நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அதை பார்த்துக்கணும். எக்ஸாம் ஹால் ரூல் அப்படின்னு எடுத்துக்கணும். டு நாட் டிசைட் த பேப்பர் டிஃபிகல்டி இன் த ஃபர்ஸ்ட் 5 minutes. டிசைட் யுவர் எக்ஸாம் அப்ரோச் இன் த ஃபர்ஸ்ட் 5 minutes. பேப்பரை பார்த்து டிஃபிகல்ட்டியை பார்த்து நீங்க இது பண்ணக்கூடாது. உங்களுடைய அப்ரோச்சை பேஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் 5 minutes நீங்க வந்து அந்த பேப்பரை வந்து டிசைட் பண்ணணும். பேப்பர் டிஃபிகல்ட்டி கேன் பி அண்டர்ஸ்டுட் லேட்டர். your calmness must begin immediately. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு அங்க இருக்க டென்ஷன் இருக்குன்னா நான் சொன்னா ஜஸ்ட் அப்சர்வ் யுவர் பிரீத் ஃபியூ செகண்ட்ஸ், அவ்வளவுதான். ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் காம் ஆயிடும். நம்ம அடுத்த லெவலுக்கு நம்மளால போக முடியும். பயாலஜி மே லுக் ஈஸி பட் இட் கேன் பி ரிஸ்கி. நிறைய குழந்தைங்க அதான், பயாலஜி எல்லாம் நான் சூப்பரா பண்ணிடுவேன், நான் பண்ணிட்டு முடிச்சுட்டு வந்து சார் எவ்வளவு கொஸ்டின் பண்ணேன் சார், 180 கொஸ்டின்ல 90 கொஸ்டின் அட்டகாசமா கலக்கிட்டேன் சார் அப்படின்வாங்க. ஆனா ஆன்சரை போட்டு பாக்குறப்பதான் தெரியும் 50 கொஸ்டின் கிட்ட என்ன மிஸ்டேக் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அப்ப ஏன் அது நடக்குது அப்படின்னா, பயாலஜி இஸ் யூசுவலி கன்சிடர்ட் த ஸ்கோரிங் செக்ஷன் இன் நீட், பட் தட் இஸ் எக்ஸாக்ட்லி வை ஸ்டூடெண்ட் மஸ்ட் பி கேர்ஃபுல். அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஈஸியா இருக்கும், அங்கதான் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயம். ஆஃப் ரீட் ஸ்டேட்மெண்ட். கரெக்டா வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஃபுல்லா படிக்க மாட்டாங்க, என்ன கொடுத்துருக்கான் அப்படின்ட்டு. ரீடிங் ஒன்லி ஆஃப் ஆஃப் த என்சிஆர்டி பேஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பிஃபோர் செலக்டிங் அன் ஆன்சர். ஆன்சரை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி இதான் ஸ்டேட்மெண்டா இதான் இருக்கும் அப்படின்னு டபுக்குன்னு ஓடிடுறது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ரைட்டா? அதனால கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸா இருந்தா கரெக்டா அதை படிக்கணும். அதுக்கு அடுத்தது ஆல் த அபோவ். இப்போ கொஸ்டின் ஆன்சர் ஒன்று கொடுத்துருவோம், இன்னொரு ஆன்சர் கொடுத்துருவோம், இன்னொரு ஆன்சர்னால அது ஆன்சர் ஆல் த அபோவ் கொடுத்துருப்பான். அப்ப இதெல்லாத்தையும் பர்ஃபெக்டா படிச்சுட்டு தான் என்ன பண்ணணும், இந்த ஆல் த அபோவ் கொஸ்டின்ஸுக்கு ஆன்சரை வந்து பார்க்கணும். செலக்டிங் ஆல் த அபோவ் வித்தவுட் செக்கிங் ஈச் இண்டிவிஜுவல் ஆப்ஷன். ஒவ்வொரு ஆப்ஷனும் கொஞ்சம் தெளிவா ஸ்பீடா படிக்கணும். படிக்கிறேன்னு உட்காந்து அப்படியே உட்காந்து டைமையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிளாரிட்டியோட படிக்கணும், ஸ்பீடா படிக்கணும், ஆன்சரை தெளிவா கொடுக்கணும். பட் என்ன பண்ண, அறிகுறியா பண்ணக்கூடாது. ப்ரீமெச்சூர் அசம்ஷன். கொஸ்டினை பார்த்ததுமே அசம்ஷன் அப்படிதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல அப்படின்னு அதுலதான் ஒரு டேப் வச்சிருப்போம், சின்ன ஒரு வேர்டு வந்து மாத்தி வச்சிருப்போம். அதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்க்கணும். அஸ்யூமிங் த ஆன்சர் ஆஃப்டர் ரீடிங் ஒன்லி ஒன் கரெக்ட் லுக்கிங் ஸ்டேட்மெண்ட். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு இதுதான் அசம்ஷன் பண்ணி அடிச்சிருது. அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பதட்டப்படாம நிதானமா வந்து பண்ணணும். டயக்ராம் நெக்லெக்ட். சில பேர் குழந்தைங்களாம் டயக்ராம் வந்து போட்டே பார்க்க மாட்டாங்க, சும்மா அப்படியே கண்ணுல பார்த்துட்டு போவாங்க. அங்க பாத்தீங்கன்னா எது எங்க இருக்குன்னு தெரியாம விட்டுட்டு வரவங்களா இருக்காங்க. இக்னோரிங் டயக்ராம்ஸ், டேபிள்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் என்சிஆர்டி லைன்ஸ் என்டையர்லி அதெல்லாம் வந்து பார்க்காம கொஸ்டின்ஸை வந்து அப்ரோச் பண்ற மூலயமாவும் மார்க்ஸ் வந்து லூஸ் ஆகும். தென் சிமிலர் டேர்ம் கன்ஃபியூஷன், இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மார்க் வந்து பாத்தீங்கன்னா எகிறதுக்கு கன்ஃபியூசிங் சிமிலர் பயாலஜிக்கல் டேர்ம் தட் லுக் ஆர் சவுண்ட் அலைக். ஒரே மாதிரி எல்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் பயாலஜில கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஒரு 360க்கு ஒரு 350 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ரைட்டா? அதனால பயாலஜி மே லுக் ஈஸி பட் க்ளோஸ் ஆப்ஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கேன் பனிஷ் என்ன இருக்கும், உங்களுடைய ஓவர் கான்ஃபிடன்ஸ். அதனால நிதானமா பார்த்து பண்ணுங்க. ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன் வேர்ட் கேன் சேஞ்ச் த ஆன்சர். ரைட்டா? இது ரொம்ப முக்கியம், இதையும் நம்ம வந்து தெளிவா வந்து பார்க்கணும். இன் பயாலஜி ஒன் வேர்ட் கேன் கம்ப்ளீட்லி சேஞ்ச் தி மீனிங் ஆஃப் யூர் ஸ்டேட்மெண்ட். சில பேர் கரெக்ட், இன்கரெக்ட், நாட் கரெக்ட், புரியுதா, இந்த மாதிரியான வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா. எ ஸ்டேட்மெண்ட் மே லுக் மோஸ்ட்லி கரெக்ட் பட் ஒன் ராங் வேர்ட் கேன் மேக் த என்டையர் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட் ஆகிடும். ஸ்டூடெண்ட் மஸ்ட் ட்ரெயின் தெம்செல்ஃப் டு நோட்டீஸ் தீஸ் கிரிட்டிக்கல் வேர்ட்ஸ். அதனால கொஞ்சம் அர்ஜென்ட் படாம நிதானமா இருந்தோம் அப்படின்னா பயாலஜி 360 பாசிபிள். ஏன்னா நீங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே பண்ணிட்டீங்க. எக்ஸாம் ஹால்ல கொஞ்சம் காமா இருந்து இதை கொஞ்சம் கவனிச்சுட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்சல்யூட் வேர்ட்ஸ், ஆல்வேஸ், ஒன்லி, ஆல், நன், இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து கொஞ்சம் பார்த்து நிதானமா ஆன்சரை வந்து நம்ம போடணும். அதுக்கப்புறமா எக்ஸப்ஷன் வேர்ட்ஸ் அப்படின்னா எக்ஸப்ட், மோஸ்ட்லி,
நாட் ட்ரூ, இன்கரெக்ட், இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம வந்து பண்ணணும். ரைட்டா? ஸ்பீட் இஸ் யூஸ்ஃபுல் இன் பயாலஜி. ரைட்டா? ரொம்ப முக்கியம். பயாலஜி வந்து அப்படி பார்த்தோமே ஒரு 5 செகண்ட்ஸ்ல நம்ம பண்ணணும்ன்றது முக்கியம். ஆனா பட் பிளைண்ட் ஸ்பீட் இஸ் டேஞ்சரஸ். சும்மா பார்க்காம ஏற்கனவே நான் அந்த கொஸ்டின் இதுதான் பார்த்தேன், இந்த லைனுக்கு இதுதான் ஆன்சர், இதுதான் வரும் அப்படின்றது பிளைண்டா வந்து பண்ணக்கூடாது. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் நீட் வேர்ட் பை வேர்ட் ரீடிங். ஒன் overlooked word is the difference between full marks and 0. ஒரே ஒரு கொஸ்டின் நீங்க விட்டீங்க, 4 மார்க் போச்சுன்னு வச்சுக்கீங்களேன், இல்ல மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 மார்க் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கீங்களேன், அது எங்கேயோ போய் நிற்கும், நம்மளுக்கு சீட்டே வந்து மிஸ் ஆகிறதுக்கு. ஏன்னா ஒவ்வொரு மார்க்லயும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு 100ல இருந்து 150 மாணவர்கள் இருப்பாங்க. அப்ப ஒரு கொஸ்டின் நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா 5 மார்க் போச்சு, அப்போ 1000 ரேங்க் தள்ளி போயிடுவாங்க. இது ஆல் இண்டியால எடுத்தோம் அப்படின்னா ஒரே ஒரு கொஸ்டினுக்கு மிஸ்டேக் 5 மார்க் போனீங்கன்னா 5000ல இருந்து 10,000 ரேங்க் தள்ளி போயிடும். ரைட்டா? அதனால நம்மளுக்கான கவர்மெண்ட் கோட்டா சீட்டு வாங்குறது மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம என்ன பண்ணணும். ரைட்? பிசிக்ஸ் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கேன் கிரியேட் த ரேங்க் கேப். பிசிக்ஸ்ல யார் வந்து மேக்சிமம் ஸ்கோர் வந்து வச்சிருக்காங்களோ அவங்களால தான் பர்ஃபெக்டா டாப் காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா அடிக்க முடியும். ரைட்? பிசிக்ஸ் வந்து நார்மலாவே வந்து நம்ம ஏற்கனவே ஃபியர் பார்த்தோம். மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர் ரீசனபிளி வெல் இன் பயாலஜில வாங்குவான், கெமிஸ்ட்ரியிலேயே கூட வாங்கிடுவான். பிசிக்ஸ் ஆஃபன் பிகம்ஸ் தி செக்ஷன் தட் செப்பரேட் ரேங்க்ஸ். பயாலஜி வந்து அட்டகாசமா போட்டு ஒரு 340 வாங்கிடுவார், கெமிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 160 வாங்கிடுவார். அப்ப என்ன ஆயிடுச்சு, 500 மார்க் வந்துடும். ஆனா பிசிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 20 மார்க், 25 மார்க், 520 சீட்டு வந்து அப்படியே அந்த அந்த பக்கத்துல போயிட்டு பாத்தீங்கன்னா நிற்கும். டஃப் பேப்பர்னா ஈஸி பேப்பர் 100 மார்க் வாங்கியிருப்போம், ஒரு 120 மார்க் வாங்கினா தான், ஏன்னா 500 + 600 வந்துடும். 608 610க்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருந்தாதான் வந்து சீட் வந்து ஈஸி பேப்பர்ல கிடைக்கும். அப்ப அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகும். அது பிசிக்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனமா வந்து பண்ணணும். ஃபார்முலாஸ் வித் அப்ளிகேஷன். ஃபார்முலாஸ் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு தெரியும், அது எப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த கான்டெக்ட் பேஸ் பண்ணி அந்த கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணும் அப்ளிகேஷன்ஸ், அதை கொஞ்சம் வந்து பார்த்து பண்ணணும். யூனிட் கன்வர்ஷன் நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ்டா இருக்கும். அதெல்லாம் பிராக்டிஸ்ல வந்திருக்கும். இவ்வளவு நாள் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் தெளிவு பண்ணிட்டு அங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரைட்டா? யூனிட் கன்வர்ஷன் மிஸ்டேக்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி காமன் அண்ட் காஸ்ட்லி. அது கன்வெர்ட் பண்ணாம நம்ம ஆன்சரை போட்டாலும் அதுக்குலயும் ஆன்சர் வர மாதிரி இருக்கும், அது கன்வெர்ட் பண்ணி போட்டாலும் அதுக்கு ஒரு ஆன்சர் வர இருக்கும். இதெல்லாத்தையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா கிராப் கொஸ்டின்ஸ் ஆல்சோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் பிசிக்ஸ். கிராப் பேஸ்ட் கொஸ்டின் நீட் கேர்ஃபுல் அண்ட் ஸ்லோ ரீடிங், கரெக்டா பார்த்து பண்ணணும். அதே போல டைம் ட்ரைன், எப்போ நிறைய வந்து கன்ஃபியூஸ்டா கான்வர்ஸ் மிக்ஸ் பண்ணி நியூமெரிக்கல்ஸ் வைக்கிறப்ப என்ன லாங் நியூமெரிக்கல் கேன் டிஸ்டர்ப் ஓவரால் டைம் மேனேஜ்மெண்ட். அதனால அதையும் நம்ம என்ன பண்ணுவோம், தெளிவா பார்த்து பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பிசிக்ஸ் இஸ் நாட் டேஞ்சரஸ் ஃபார் எவ்ரி ஸ்டூடெண்ட். ஆக்சுவலா பிசிக்ஸ்ல தான் மார்க்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஃபுல் மார்க்ஸும் எடுக்க முடியும். ஏன்னா நியூமெரிக்கல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா கீழே 4 ஆப்ஷன் இருக்கும், டக்குன்னு செலக்ட் பண்ணி மார்க் வாங்க முடியும் அப்படின்றது மேக்சிமம். நல்ல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மேக்ஸ் நல்லா தெரியுது அப்படின்னா அவன் என்ன பண்ணுவோம், பிசிக்ஸ்ல நல்லா அட்டகாசமா மார்க்கை 180 அடிச்சிருவோம். ரைட்டா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். பிசிக்ஸ் பிகம்ஸ் டேஞ்சரஸ் வென் ஃபியர் கண்ட்ரோல்ஸ் த அட்டெம்ப்ட். அதனால இதை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா டு நாட் ஃபைட் எவ்ரி பிசிக்ஸ் கொஸ்டின். எல்லாருக்கும் ஒரு 45 கொஸ்டின் இருக்கு, 45 கொஸ்டின் நான் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்க்க கூடாது. மெயின் நம்மளுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன்ல, கொஸ்டின்ஸ் வந்து பிசிக்ஸ் வந்து ஈஸி பேப்பர் வந்துருச்சுப்பா, எல்லாமே பேப்பர் ஈஸி. அப்ப என்ன பண்ணும், 100ல இருந்து 120 140ன்றத நீங்க வந்து கம்பல்சரி என்ன பண்ணுவோம், 140க்கு நீங்க அடிச்சா போறோம். அப்ப 10 கொஸ்டின் நம்மளுக்கு 140, இன்னும் வந்து 180க்கு நான் 10 கொஸ்டினுக்கு நம்ம ஆப்ஷன் வச்சுக்கலாம். ரொம்ப டஃபா போடா தூக்கி அடி, ரொம்ப ரொம்ப டஃபா 20 கொஸ்டினை விடு, 25 கொஸ்டினை டாப் பண்ணும். அப்ப அந்த மாதிரி செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் ரொம்ப பிசிக்ஸ் தொடவே முடியலப்பா, 20 கொஸ்டின் உன்னால தாராளமா பண்ண முடியாது. அந்த 20 கொஸ்டின் 45ல எதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்து நீங்க பண்ணீங்கன்னா சீட்டு வாங்கிடுவீங்க. ரைட்டா? அதனால பிசிக்ஸ் ஸ்மார்ட் செலக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிசிக்ஸ் ரிக்வயர்ஸ் ஸ்மார்ட் செலக்ஷன், நாட் எமோஷனல் ஸ்ட்ரகிள். ரைட்டா? போன வாட்டி அப்படிதான் வந்து குழந்தைங்க வந்து யாரு வந்து நிதானமா இருந்தாங்களோ, ஃபர்ஸ்ட் டைமர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கூலா போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சீட்டு வாங்கிட்டாங்க. 1 வருஷம் 2 வருஷம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ரிப்பீட் பண்ணி ரீரிப்பீட் பண்ணி போனவங்க கூட போன வருஷம் விட்டு விட்டாங்க பேப்பரை வந்து பார்த்து. அதனால தாராளமா என்ன பண்ணும், ஃபோக்கஸ் பண்ணுங்க. 60ல இருந்து 80 மார்க் வாங்கினவங்க கூட போன வாட்டி டஃப் பேப்பர்ல வாங்கிட்டாங்க. ரைட்டா?
அதனால நிதானமா இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப முக்கியம். செலக்ஷன் ஆஃப் கொஸ்டின் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் பேசிக். நோ யுவர் கொஸ்டின் டைப் அண்ட் ப்ரையாரிட்டி, அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க. ரைட்டா? அதனால டைரக்ட் ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 45 கொஸ்டின்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்ஸ்ல கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து எல்லா கொஸ்டினுமே டஃப் கிடையாது. ஒரு 5% கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டஃப்னஸே இருக்கும். அந்த கொஸ்டின் எங்க இருக்கும் நீங்க பாக்குறப்ப ஃபர்ஸ்ட்ல இருக்கலாம், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க அறிகுறியா முடிக்கணும்னு நினைக்கிறீங்க அங்க இருக்கலாம், இல்ல கம்ப்ளீட் பண்ற ஸ்டேஜ்ல உங்களை கன்ஃபியூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எங்கேயும் இருக்கும் அந்த 5%. அந்த 5% எலிமினேட் பண்ண கத்துக்கணும். ரைட்டா? அப்ப 5% பாத்தீங்கன்னா அப்புறம் மாடரேட் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் ஒரு 30% தான் மாடரேட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்ப 45 கொஸ்டின்ல மாடரேட் கொஸ்டின் ஒரு 30%. அப்ப 5% 30% 35% போனா கூட மீதி என்ன இருக்கு? 65% வந்து கொஸ்டின்ஸ் ஈஸி இருக்கு. அதான் சொன்னல டைரக்ட் ஃபார்முலா பேஸ்டு, அட்டெம்ப்ட் டைரக்ட் ஃபார்முலா பேஸ்ட் அண்ட் யூனிட் டைமென்ஷன் கொஸ்டின் ஃபர்ஸ்ட். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அட்டென்ட் பண்ணலாம் அந்த ஈஸி கொஸ்டின்ஸா. தென் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்சுவல் எம்சிக்யூஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மியூட் கான்செப்சுவல் அண்ட் கிராப் பேஸ்டு கொஸ்டின்ஸ் அதுக்கு அடுத்தது போங்க. செலக்ஷன் அதான் சொல்லல, நீங்க எடுத்ததுமே பண்ணாம ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் அதுக்கான டைமை நீங்க அலாட் பண்ணி பண்ணீங்கன்னா தாராளமா உங்களால ஈஸி கொஸ்டின்ஸை 60%ல இருந்து 65% வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஈஸியா டேப் பண்ணாலே உங்களால மார்க் வந்து அட்டகாசமா அடிச்சிட முடியும். தென் ரவுண்ட் 3 லாங் நியூமெரிக்கல்ஸ் ஒன்னு கனெக்ட் பண்ணி இல்ல 2 கான்செப்ட் பேஸ் பண்ணி இல்ல நியூமெரிக்கல்ஸ் ஜாஸ்தி வரதெல்லாம் கொஞ்சம் லாஸ்டா வச்சுக்கோங்க. ஆனா இதெல்லாம் பிராக்டிஸ்ல ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா பண்ணலாம். அங்க போய் ட்ரை பண்ற ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றவங்களுக்கு முடியாம தான் இருக்கும். பட் இது எல்லாத்தையும் ஏற்கனவே பண்ணியிருப்பீங்க. இந்த மைண்ட் செட்டை கரெக்டா நீங்க என்ன பண்ணணும், எக்ஸாம்ல அப்ளை பண்ணணும். டேக்கிள் மல்டிபிள் கான்செப்ட் அண்ட் லாங் கால்குலேஷன் கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்டா வச்சுக்கணும். அந்த மாதிரி நீங்க பிசிக்ஸை நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால பிசிக்ஸ்ல அட்டகாசமான மார்க் வர முடியும். The topper strategy in physics is not solving every question. என்னது இமிடியேட்டா பண்ணணும்ன்றது முக்கியம் இல்ல. என்ன பண்ணுவோம், இட் இஸ் செலக்டிங் த ரைட் கொஸ்டின் அட் த ரைட் டைம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி பேசிஸ்ல நீங்க பண்றப்ப உங்களுக்கு மார்க் ஸ்கோரிங்ன்றது ஈஸியா பண்ண முடியும். ரைட்டா? கரெக்ட் ஆன்சர் கேன் ஸ்டில் லூஸ் மார்க்ஸ். இன்னும் சார் இப்படி திடீர்னு இப்படி சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா OMR மிஸ்டேக். ஆன்சர் எல்லாம் பக்காவா பண்ணி எல்லாம் வந்து கொஸ்டின் பேப்பர்ல அட்டகாசமா கரெக்டா போட்டு வச்சிருப்பான். ஆனா லாஸ்ட்ல நிறைய பேர் மிஸ்டேக் பண்றது என்ன, சில்லி மிஸ்டேக் பண்ற சார், எல்லாம் பக்கா பண்ற சார், எடுத்து எழுதுறப்ப எதுக்கு எங்க ஏன் பதட்டப்படுவோம்? அகைன் இங்க நீங்க கொஞ்சம் நிதானமா இருக்கணும். அதான் சொன்னல, இந்த வீடியோவை கொஞ்சம் பாக்குறதே கொஞ்சம் நிதானமா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. அர்ஜென்ட் அங்கங்க ஸ்கிப் பண்ணி, ஏன் நம்மளுடைய லைஃப் இதுக்காக தான் வந்திருக்கோம். ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, இதை நம்ம கொஞ்சம் தெளிவு பண்ணி பார்க்கணும். நம்ம எக்ஸாம் சென்டர்ல அதுக்காக தான் அந்த 3 ஹவர்ல தான் நம்மளுடைய லைஃப் சேஞ்ச் ஆகும் போது அந்த 3 ஹவர்ஸ்க்கு ஏதோ சொல்றாங்க அப்படின்றத நிதானமா கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ரைட்டா? ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கிடுப்புன்னு எடுத்துடாதீங்க. ரைட்? நிதானமா பாருங்க. இந்த வீடியோ ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ரைட்? அதுவும் இப்ப சொல்ல போற விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணி 5ல இருந்து 7 கொஸ்டின் வரைக்கும் ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க இந்த ஏரியால வந்து மிஸ்டேக் பண்ணி விட்டுறாங்க. அப்ப என்ன ஆகுது, 7 35 தப்பு பண்ணா 35 மார்க் போயிடுது. நான் சொன்னல, 1 மார்க் போனாலும் எங்கேயோ போயிடும். 35 மார்க் போனா அவ்வளவுதான். ரைட்டா? பிரைவேட் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு கூட சான்ஸ் இல்லாம போயிடும். அதனால இதெல்லாம் கொஞ்சம் நீட் சால்விங் த கொஸ்டின் கரெக்ட்லி இஸ் நாட் எனஃப். என்ன பண்ணும், தி ஆன்சர் மஸ்ட் ஆல்சோ பி மார்க்ட் கரெக்ட்லி வந்து OMRல கரெக்டா மார்க் பண்ண வேணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்ப ராங் கொஸ்டின் நம்பர், பப்ளிங் த ஆன்சர் அகைன்ஸ்ட் த ராங் கொஸ்டின் நம்பர், இது ரொம்ப முக்கியம். 1ஆம் நம்பர் கொஸ்டினுக்கு டிக் பண்ணி வச்சிருப்பான், ஏ ஆப்ஷன் போட்டிருப்பான். 1ஆம் நம்பர் கொஸ்டின்ல போய் பபுள் பண்றப்ப பிக்கு பண்ணிடும். இதெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணும், கொஸ்டின் நம்பர் 1 OMRலயும் 1, கொஸ்டின் நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் எங்க ஏ டிக் பண்ணிருக்கேன், அங்கேயும் ஏ பபுள் பண்ணணும் அப்படின்றத என்ன பண்ணும், என்ஷூர் பண்ணிக்கணும். ரெண்டாவது ஆஃப் ஃபில்டு பபுள், அர்ஜென்டா பண்றது, லாஸ்ட்ல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கிறப்ப பபுள் பண்றது, கிடுகிடுன்னு 180 கொஸ்டின்ஸ், அதெல்லாம் பண்ணக்கூடாது. நிதானமா ஒரு அட்லீஸ்ட் பிசிக்ஸ் முடிச்சோம் பிசிக்ஸ் பபுள் பண்ணிடணும், கெமிஸ்ட்ரி முடிச்சோமா கெமிஸ்ட்ரி பண்ணிடணும், பாட்னி முடிச்சோம் பாட்னி பண்ணணும், ஜுவாலஜி முடிச்சோம் இல்லையா, ஏன்னா ஒரு 10 கொஸ்டின் பண்றேன் சார் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கு அதை விட்டுட்டு கடன்னு குடுன்னு பேப்பரை புடுங்குற அப்பதான் இருங்க அப்படின்னு பாதி பண்றது என்னத்தை யூஸ் இல்லை. ரைட்டா? ஸ்கேன் பண்றப்ப அது வந்து மார்க் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இன்கம்ப்ளீட் பபுள் ஃபில்லிங் தட் மே நாட் பி ரெடி ஃபார் ஸ்கேனர். ஏன்னா இதுக்கு வந்து ஸ்கேன் பண்ற ஐட்டம்ஸ் மார்க் வந்து டீச்சர் பார்த்து போடுறது இல்லை. ரைட்டா? அதனால ஸ்கேனிங் ஆகாம போயிடுச்சுன்னா நம்மளுக்கு மார்க்ஸ் வராம போகும். அதே போல டபுள் மார்க்கிங், அர்ஜென்டா போயிட்டு ஏ போடுறது, ஏ பி ஆப்ஷன் வச்சிருப்போம், ஏவை வந்து பபுள் பண்றது, அதுக்கப்புறம் தான் ஐயோ பின்னு நினைச்சிட்டு திரும்ப பி பண்ணது, ஏவை கட் பண்றது. மிஷினுக்கு தெரியுமா இது ஏற்கனவே 2 பண்ணிட்டாங்க, போச்சு. ரைட்டா? ஆக்சிடென்ட்லி மேக்கிங் 2 ஆப்ஷன் ஃபார் த சேம் கொஸ்டின். அதனால அதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். பேனிக் சேஞ்சர், சேஞ்சிங் ஆன்சர் இன் பேனிக் வித்தவுட் கிளியர் ரீசனிங்.
ரைட்டா. சும்மா வந்து மாத்திட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது, அதனால பாத்துங்க. ரோல் நம்பர் ஏரர், நிறைய குழந்தைங்க வந்து ரோல் நம்பர்ல வந்து கரெக்டா வந்து ஷேட் பண்ணாம விடுறதுனாலையும் மார்க் போறது. இதுல எப்படி சார் மார்க் போகும்? மாறி போயிடுமே, ரைட்டா. ரோல் நம்பரை மாத்தி போட்டோம்னா என்ன ஆகும்? அதனால கொஞ்சம் அதை கொஞ்சம் பர்ஃபெக்டா மிஸ்டேக் இன் ரோல் நம்பர் ஆர் பர்சனல் டீடைல்ஸ் பப்ளிங் வந்து கொஞ்சம் டைமை வந்து போட்டு அழகா நீங்க வந்து பண்ணுங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இன்விஜிலேட்டர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் நீங்க தான் தெளிவா பார்த்துக்கிட்டு பக்காவா பண்ணணும் அப்படின்றதுல மைண்ட்ல வச்சுக்கிடுங்க. பல்க் லாஸ்ட் மினிட், அதான் சொன்னல, லாஸ்ட்ல எல்லாமே பண்ணிக்கலாம் 5 நிமிஷம். நிறைய பேர் பாக்குறோம். ஏன்னா நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல வந்து நம்ம மார்க் எக்ஸாம்ஸ் எல்லாம் பண்றப்ப குழந்தைங்களுக்கு சொல்லிட்டே இருப்போம்ப்பா, 1/2 hour ஆயிடுச்சு, அப்புறம் 1 hour ஆயிடுச்சு, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா 2 hours ஆயிடுச்சு, நம்ம 2.5 hour ஆயிடுச்சு, இன்னும் 15 minutes தான் இருக்கு, 10 minutes தான் இருக்கு, 9 minutes இருக்கு, 8 minutes இருக்கு அப்படின்னு சொல்றப்பதான் என்ன பண்ணுவான், கடன்னு பபுள் பண்ண ஆரம்பிப்பான். அவ்வளவு நேரம் டைம் இருக்கு, டைம் சொன்னாங்களா அப்படின்னா 4 minutes அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கிடுகிடுன்னு வருவான். அப்புறமா 90 seconds அப்படின்னு அப்பதான் 10 கொஸ்டின்ஸ் வச்சிருப்பான். ரைட்டா. டைம் அப்போ இருங்க சார் அப்படின்னு. இந்த மாதிரி எல்லாம் எந்த பதட்டம் பண்ணக்கூடாது. ரைட்டா. அதை நம்ம வந்து பார்த்துக்கணும். பல்க் லாஸ்ட் மினிட், ரஷிங் டு பபிள் மெனி ஆன்சர் இந்த ஃபைனல் செகண்ட்ஸ் லூஸ் மார்க்ஸ் ஆயிடும். ரைட்டா. அதனால அதை கொஞ்சம் நீங்க பக்காவை பார்த்துக்கணும். சால்விங் த கொஸ்டின் இஸ் ஓன்லி ஆஃப் ஆஃப் த ஜாப் தான். ரைட்டா. இப்போ எல்லாத்தையும் கொஸ்டின்ஸ் எழுதி, பட் நம்மளுக்கு அதுக்காக மார்க் கொடுக்குறாங்க. ஓஎம்ஆர்ல ஷேட் பண்றப்பதான் பக்கா பண்றப்பதான் கொடுக்குறாங்க. அக்யூரேட் ஓஎம்ஆர் மார்க்கிங் இஸ் வாட் கன்வெர்ட் த ஆன்சர் இன்டு மார்க்ஸ். அதனால இந்த வேலையை பக்காவா பண்ணணும் அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கணும். சரியா. அக்யூரசி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் ஸ்பீடு. ரைட்டா. தப்பு கடன்னு நான் பண்றேன் அப்படின்ட்டு மிஸ்டேக் பண்ணிட்டு பண்ணக்கூடாது. அது முக்கியமே கிடையாது. ஸ்பீட் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பட் அக்யூரேட்டா வந்து பண்ணணும். ரைட்டா. அதை நம்ம வந்து பார்த்துக்கணும். OMR making should be handled with the discipline throughout the exam, not rushed at the end. Follow these safe OMR rules every time அப்படின்னா கொஞ்சம் கவனம் கொடுத்து கேளுங்க. அகைன் அதான் சொல்றேன்ல, இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர்லயே முக்கியமான வீடியோ ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் என்ட்ரிங் நீட் எக்ஸாம். அது ஒரு ரீநீட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே முக்கியம். இந்த கண்டென்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அன்னைக்கு போயிட்டு எக்ஸாம் ஹால்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றத உங்களுடைய மார்க்ஸை டிசைட் பண்ணணும், உங்களுடைய சீட்டை டிசைட் பண்ணணும். அப்படின்றப்ப இந்த ஆன டைமை நீங்க கொடுக்கணும் அப்படின்றத பார்க்கணும். கன்ஃபார்ம் த கொஸ்டின் நம்பர் பிஃபோர் பப்ளிங். ஆனா ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 number கொஸ்டின் அதுக்கேற்றது தான் பண்றேன்னா பார்த்துக்கணும். மார்க் டவுட்ஃபுல் கொஸ்டின் ஃபார் ரிவ்யூ, நாட் ஃபார் கெஸிங். ரைட்டா. அதை நம்ம வந்து பார்த்தணும். அவாய்ட் கீப்பிங் டூ மெனி கொஸ்டின் ஃபார் லாஸ்ட் மினிட் பப்ளிக்ல, லாஸ்ட்ல வச்சுக்கலாம் அப்படின்றதையும் பார்க்க கூடாது. ரீசெக் ரோல் நம்பர் அண்ட் பர்சனல் டீடைல்ஸ் ஏர்லி. ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா 1/2 hour டைம் கொடுக்குறாங்க. அந்த 1/2 hourல இது எல்லாத்தையும் நம்ம முடிச்சிடும். டூ நாட் சேஞ்ச் ஆன்சர் அன்லெஸ் யூ ஆர் கிளியர்லி ஷூர். ரைட்டா. நம்மளுக்கு வந்து ஷூரா இல்லாம சும்மா இது இருக்குமா அது இருக்குமா டவுட் போட்டு கிளியர் பண்ணக்கூடாது. கீப் த OMR ஷீட் நீட் அண்ட் கம்ப்ளீட்லி எரர் ஃப்ரீ. சும்மா சைட்ல எல்லாம் சில பேர் டிசைன் பண்ணுவாங்க. அந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கேனர் மார்க் இருக்கும். அந்த மார்க்ல வந்து மார்க் பண்ணிட்டு வருவான், ஸ்கேன் ஆகாது, வேஸ்டா போயிடும். அதனால அதுல எல்லாம் போயிட்டு டைம் இருக்குன்னு பூ போட்டுக்கிட்டு டிசைன் போட்டுக்கிட்டு இந்த வேலை எல்லாம் பண்ணக்கூடாது. ரிமெம்பர் ஒன் கேர்லெஸ் OMR மிஸ்டேக் கேன் அஃபெக்ட் months of preparation. ரைட்டா. இந்த சில பேர் வந்து நல்லா பர்ஃபெக்டா பண்ணிருப்பான். ஒரு 1/2 hour வந்து பாத்தீங்கன்னா பயாலஜி முடிச்சிருவான். சொன்ன டைம்ல 45 நிமிஷத்துல கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் முடிச்சுட்டு டைம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிசைன் போட்டு உட்காந்துருப்பான். பாத்தீங்கன்னா OMR ஸ்கேன் ஆகாம போயிடும். இந்த வேலை எல்லாம் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி நிறைய குழந்தைங்க நல்ல டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. The OMR sheet is your final answer. Treat it with the same care given to சால்விங் த கொஸ்டின். எந்த அளவுக்கு வந்து கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவு வந்து பாத்தீங்கன்னா OMR ஷேடிங்கும் நம்ம கொடுக்கணும் அப்படின்றத ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து மைண்ட்ல வச்சுக்கிடுங்க. ஷுட் யூ அட்டெம்ப்ட் டவுட்ஃபுல் கொஸ்டின்ஸ்? டவுட்ஃபுல்லா இருக்கு, அதை நான் அட்டென்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டினை நீங்க கேட்டீங்கன்னா த கெஸ்ஸிங் ட்ராப் அப்படின்றப்ப கெஸ்ஸிங் கேன் பி ரிஸ்கி இன் நீட் பிகாஸ் ராங் ஆன்சர் என்ன பண்ணி கொடுக்கும், கேரி நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. அதனால கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் த டைப் ஆஃப் கெஸ்ஸிங் ஹெல்ப்ஸ் யூ டிசைட் வைஸ்லி. இதுல என்ன சார் கெஸ்ஸிங்ல கூட டைப்ஸ் இருக்கா அப்படின்னா ஆமா, அது என்னன்றதை பார்க்கலாம். பிளைண்ட் கெஸ்ஸிங், சும்மா நான் ஒண்ணுமே தெரியாம நாலேஜே இல்லாம அந்த கொஸ்டினை பத்தி அவேர்னஸே இல்லாம பண்றது, ஆஃப் நோ நாலேஜ் ஆஃப் டாபிக். இது அந்த மாதிரி பண்ணா டேஞ்சரஸ். போயிடுச்சு 5 mark போயிடுச்சுன்னா காலி. அதான் சொன்னால ஒரு மார்க்கும் வந்து ரொம்ப முக்கியம். எலிமினேஷன் பேஸ்டு 2 option எலிமினேட்டட். ஓரளவுக்கு பரவாயில்ல. 4 ஆப்ஷன் இருக்கு, இது இல்ல இது இல்ல, இது ரெண்டுத்துல இங்கி பிங்கி, ரெண்டுத்துல வேணும்னா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் வந்து அதுல கம்மி. தென் வந்து பாத்தீங்கன்னா 50-50 கெஸிங். 2 option ரிமைன் வந்து மாடரேட் ரிஸ்க். இப்போ ஏற்கனவே இது சொன்ன மாதிரி தான் எலிமினேஷன் பேஸ்ல ஒரு 2 எலிமினேட் பண்ணிட்டோம், ஒரு 2 இருக்கு, ஒரு 50 போயிடுச்சு, இன்னொரு 50ல ஆப்ஷன் ஓரளவுக்கு பண்ணலாம். கான்செப்ட் பேக்டு, பார்ஷியல் நாலேஜ் அப்ளைடு, அக்செப்டபிள். ரைட்டா. இந்த 4 விஷயங்களை கொஞ்சம் எக்ஸாம் ஹால்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அவாய்ட் கெஸிங். எப்போ அவாய்ட் பண்ணும்? when the question is completely unfamiliar. கெஸ் பண்ண தேவையில்லை. the formula is not
நோ நாட் ஆல், தெரியவே இல்லை அது ஃபார்முலா என்னன்னு கெஸ் பண்ண விட்டுரு. 2 ஆப்ஷன் ஆர் ஈக்குவலி கன்ஃபியூசிங், விட்டுடு. யூ ஆர் மேக்கிங் ஒன்லி பிகாஸ் டைம் இஸ் எண்டிங், லாஸ்ட் டைம், அதனால எதனா பண்ணணும் அப்படின்றதுனாலயும் விட்டுடு. யூ ஆர் அட்டெம்ப்டிங் டியூ டு ஓவர் கான்பிடன்ஸ். அந்த மாதிரி இந்த ஒரு 5 ஸ்டேஜ் உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த டைம்ல அன்வான்டா நீங்க தேவையில்லாம கெஸ் பண்றதை விட்டுருங்க. A correct guess may give marks, but repeated wrong guesses can slightly damage rank. அதனால இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. யூஸ் எலிமினேஷன். ஒரு 4ல எப்படி வந்து இதெல்லாம் எலிமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கலாம். நாட் ரேண்டம் கெஸ்ஸிங், ரைட்? அதனால when to attempt doubt questions அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, before attempting a doubtful question apply 3 filters. first என்ன, second என்ன, third என்ன. if the answer to all 3 is no, skipping the question may be the safer choice. இந்த 3 விஷயங்களை நீங்க பாருங்க. இந்த 3 விஷயங்களை நீங்க பாக்குறீங்க, இது 3த்துக்கும் உங்களுடைய ஆன்சர் நோ வந்துன்னா ஸ்கிப் பண்றது பெட்டர். 1 filter, 1 elimination. Can you eliminate at least 2 option confidently based on what you know? Yes அப்படின்னா okay, no னா வெயிட் பண்ணுங்க. Concept clue. Is there a concept clue visible in the remaining option that guides your reasoning? அப்படின்னா yes அப்படின்னா proceed, no அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. Third filter is calm decision. Can you decide calmly without time pressure forcing a rushed choice? இதுக்கு எஸ்ஸா நோவா அப்படின்றத உங்களுக்கு பாருங்க. இதனுடைய 3 ஆன்சரும் உங்களுக்கு நோ இருந்ததுன்னா கெஸ்ஸிங்க்கு வேண்டாம் அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸோட ஒப்பீனியனா இருக்கு. அட்டெம்ப்டிங் எவ்ரி கொஸ்டின் இஸ் நாட் பிரேவி. அப்ப என்ன சொல்றாங்க? அவாய்டிங் unnecessary negative marks is maturity அப்படின்றாங்க. அதனால கொஞ்சம் இது எல்லாத்தையும் நீங்க கேர்ஃபுல்லா பார்க்கணும். சும்மா 100 மார்க் 120 மார்க் ஏதோ படிக்காம போயிட்டேன் அப்படின்னா நீங்க எதனா பண்ணிக்கிங்கப்பா, நல்லா பக்காவா இருக்கேன், எக்ஸலண்டா நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன், லாஸ்ட் மினிட்ல போய் நான் வந்து டாப் காலேஜஸ் தான் எய்ம் பண்றேன் அப்படின்றவங்க எல்லாம் இதெல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து வந்து பண்ணணும். ரைட்டா? the final phase can change the score அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு லாஸ்ட் 30 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன சார்? லாஸ்ட் 30 மினிட்ஸ்ல நம்ம பண்ணணும் அப்படின்றப்ப the last 30 minutes are crucial in need. How you use this time can either protect your score or damage it. ரைட்டா? இது ரொம்ப முக்கியம். முற்ற போறோமா, பிடிக்க போறோமா, டேமேஜ் பண்ண போறோமா, சக்சஸ்ஃபுல்லா வர போறோமா அப்படின்றது தான் உங்களுடைய 30 மினிட்ஸ்க்கு உங்களுக்கு டிசைட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நேரம். நம்மளுடைய கேரியரையே மாற்றக்கூடியது, நீங்க வாங்கக்கூடிய சீட்ஸே வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். லாஸ்ட் மினிட் மிஸ்டேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காமனா என்னெல்லாம் காமன் மிஸ்டேக்ஸ் லாஸ்ட் மினிட்ஸ்ல பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிஸ்ஸிங் ஈஸி அன்அட்டெம்ப்டட் கொஸ்டின்ஸ். ரைட்டா? மிஸ்ஸிங் ஈஸி அன்அட்டெம்ப்டட் கொஸ்டின்ஸ் அப்புறம் பாத்துக்கலாம்பா, இது ஈஸி தானே அப்படின்னு வச்சிருப்பா, அதை விட்டுருவான். மேக்கிங் OMR எரர்ஸ் அண்டர் ப்ரெஷர், கடன்னு OMR ஷீட் பண்றப்ப விட்டுருவான். கெட்டிங் ஸ்டக் ஆன் டிஃபிகல்ட் கொஸ்டின், ஒரு கொஸ்டினை வச்சுட்டு லாஸ்ட்ல மாட்டிக்கிட்டு ஹாஃப் அன் ஹவரா பாத்தீங்கன்னா ஒரே கொஸ்டின்ல ஸ்டக் ஆகிட்டு இருப்போம். தென் சேஞ்சிங் கரெக்ட் ஆன்சர் அன்னெசரி, தேவையில்லாம இதை போடலாமா அதை போடலாமான்னு மாத்திட்டு உட்காந்துருப்போம். பிகமிங் நர்வஸ் ஆஃப்டர் லுக்கிங் அட் த கிளாக், லாஸ்ட்ல பார்த்தா ஐயோ டைம் என்ன 15 நிமிஷம் தான் இருக்கு, போயிடுச்சு போல இருக்கு, நம்ம அவ்வளவுதான் போல இருக்கே அப்படின்லாம் பிளானிக்க. இந்த 5 விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா காமனா லாஸ்ட் மினிட்ல குழந்தைங்க மிஸ்டேக் பண்றதுக்கு வாய்ப்புகளை கிரியேட் பண்ணக்கூடிய இடம். அப்ப எப்படி சார் அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் பெஸ்டா யூஸ் பண்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரீவிசிட் ஈஸி அன்அட்டெம்ப்டட் கொஸ்டின்ஸ் பார்க்கணும். நீங்க திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா மார்க் பண்றோம் அன்அட்டெம்ப்டட் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத ஒரு ரீவிசிட் அப்படி டக்குன்னு வரணும். ஸ்பீடு அதான் சொன்னால அக்யூரேசி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்பீடு கூட ரொம்ப முக்கியம், தப்பா பண்ணக்கூடாது, அதையும் பார்த்துக்கணும். ரிவ்யூ ஆல் மார்க்டு ஃபிளாக்டு கொஸ்டின்ஸ், நீங்க வந்து ஆல்ரெடி போட்டு வச்சிருப்பீங்களா அதெல்லாத்தையும் கொஞ்சம் பாருங்க. வெரிஃபை OMR என்டையர்லி. ரைட்டா? OMR வந்து கரெக்டா பண்ணிட்டுமா, எதனா மிஸ் பண்ணிட்டுமா, இல்ல விட்டுட்டு பண்ணிட்டுமா, அதெல்லாத்தையும் செக் பண்ணிக்கிடுங்க. ரீசெக் சிம்பிள் கால்குலேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பாத்துக்கோங்க. அவாய்ட் ஆல் ரேண்டம் கெஸிங். ஏற்கனவே பார்த்தா ஃபில்டர் போடணும், ஏன்னா அந்த 3 ஃபில்டர் அப்படின்றத பாத்துங்க. அதுக்கேற்ற மாதிரி தேவையில்லாம அன்வான்டா இந்த கெஸ் பண்ணி அடிக்கிறதெல்லாம் இல்லை. நான் தான் ஏற்கனவே சொல்றேன், ஒரு 100 மார்க் 200 மார்க் கெஸ்ஸுக்கு அடிச்சு நான் எதனா பண்ணணும் அப்படின்னா போங்க. பட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாப்பர்ஸ் நெவர் டூ திஸ். ரைட்டா? சில விஷயங்கள் நம்ம பண்ணிதான் ஆகணும்னா நம்ம பண்ணணும். A tough paper can help calm students. ரைட்? அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ டஃப் ப்ரிப்பரேஷன்லாம் 1 வருஷம் 2 வருஷம் பண்ணுவோம்னா அழுதுட்டு வந்தான். ஃபர்ஸ்ட் டைம் போய் எக்ஸாமை கிராக் பண்ணிட்டு காமா வந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அடிச்சுட்டு இன்னைக்கு சீட் வாங்கிட்டு ஜாலியா ஃபர்ஸ்ட் இயர் பிடிக்க போறாங்க. ரைட்டா? அதனால கொஞ்சம் வந்து என்ன பண்ணும், if the paper is tough, it is not tough for only one student.
புரியுதா? ஒரு பேப்பர் டஃப்னா உனக்கு மட்டும் டஃப் இல்ல, என்டையர் 22 lakhsக்கும் டஃப் தான். அப்ப நீ ஏன் கவலைப்படுற? ரைட்டா? இட் இஸ் டஃப் ஃபார் எவ்ரி ஒன். அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் சேஞ்சஸ் யுவர் மைண்ட் செட் கம்ப்ளீட்லி. என்ன பண்ணும்? மாத்திக்கணும். எல்லாருக்கும் எனக்கு மட்டும் டஃப்பா, பேப்பர் டஃப்னா எல்லாருக்கும் டஃப் அப்படின்றத பார்க்கணும். லாஸ்ட் டைம் இப்படிதான் நடந்துச்சு. குழந்தை வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஸ்டூடெண்ட், சூப்பரா எழுதும். அங்க போய் கொஸ்டின் பேப்பர்ல ஸ்ட்ரக் ஆகி நின்னுட்டு, ஐயோ என்னடா இது எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்த மூவே பண்ண முடியல. வெளியில வரப்ப எல்லாமே அழுது வரான். ஆஹா, எல்லாருக்கும் அழுது, எல்லாருக்கும் இப்படிதான் இருந்ததா? அது இது இருக்கிறது இருக்கும். முடிஞ்ச அந்த டைம்ல அந்த 3 hours எவ்வளவு எஃபெக்டிவா பண்ணணும் அப்படின்றத நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். தவிர அப்படிதான் போச்சு அப்படின்னு அங்க போய் உட்காரக்கூடாது. ரைட்டா? கட் ஆஃப் மே ரெடியூஸ். அதனால டஃபா இருந்தா என்ன ஆகும்? கம்மியாக போகுது. அதுக்கு முன்ன வருஷம் வந்து 2024ல 610 மார்க் கிட்ட தான் நம்மளுக்கு வந்து பிசிக்கு சீட்டு கிடைச்சது. இந்த வாட்டி 510 மார்க் தான் கிடைக்குது. அப்ப டஃப்னா மார்க் கம்மியாக போகுது, எல்லாருக்கும் தான் வந்து கம்மி. அப்புறம் எனக்கு வந்து நான் என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல தேவையில்லாம அன்வான்டா தேவையில்லாம ப்ரெஷர் போட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்கணும். டஃப் பேப்பர் டிபிக்கலி லோவர் த குவாலிஃபையிங் கட் ஆஃப் ஃபார் எவ்ரி ஒன். அதனால ஈஸி கொஸ்டின்ஸ் ஆர் கோல்டு. அதனால பக்காவா பார்த்து ஈஸி அண்ட் மாடரேட் கொஸ்டின் பிகம் ஃபார் மோர் வேல்யூபிள் டு கலெக்ட். இந்த மாதிரி கொஸ்டின்ஸை பக்காவா ஆன்சர் பண்ணணும். நிறைய குழந்தைங்க, சார் இது எனக்கு தெரியும் சார், நான் ப்ரெஷர்ல அப்படி பார்க்காம அப்படி விட்டுட்டேன் சார் அப்படின்னு நிறைய வாட்டி வந்து சொல்லுவாங்க. அந்த மிஸ்டேக் நீங்க வந்து பண்ணவே கூடாது. அக்யூரசி வின்ஸ். அக்யூரசி பிகம்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் அட்டெம்ப்டிங் மோர் கொஸ்டின்ஸ். ரைட்டா? அதனால எல்லாம் 180 கொஸ்டின்ஸை பண்ணணும் அப்படின்றது கிடையாது. 150 கொஸ்டின் நான் அட்டாச்மெண்ட் கரெக்டா பண்ணிட்டேன், அக்யூரேட்டா பண்ண 600 மார்க் தட்டிட்டேன், முடிஞ்சு போச்சு. ரைட்டா? அந்த மாதிரி ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா காம் இஸ் ஈக்குவல் டு அட்வான்டேஜ். எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க டென்ஷன் ஆகக்கூடாது, உங்களுடைய மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா டைவர்ட் ஆகக்கூடாது. அந்த காம்னஸ் வந்து நீங்க வந்து என்டையர் அந்த 3 ஹவர்ஸையும் வந்து நீங்க கீப் அப் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்டே காம் கெயின் a clear advantage over panic fears. ரைட்டா? அதனால அதை பார்த்துக்குங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கேப்டன் கூல் யாரு, அவரை நாம தோனியை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? எந்த ப்ரெஷரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்ம அந்த 3 hours ப்ரெஷரை கரெக்டா ஹேண்டில் பண்றதுக்கு கத்துக்கிட்டோம்னா அடிச்சிருவோம். இன் a tough paper the winning strategy is simple. என்ன பண்ணோம்? do not miss easy questions. ஈஸி கொஸ்டின்ஸை நான் ஏற்கனவே சொன்னல 60 to 65% கொஸ்டின்ஸ் ஆர் ஈஸி வாட் எவர் த பேப்பர். டஃப் பேப்பர் ரொம்பவே டஃப்னா கூட 65% கொஸ்டின்ஸ் ஆர் ஈஸி. அப்ப 180ல வந்து பாத்தீங்கன்னா 60 ஒரு 6 8 48 கிட்டத்தட்ட 100 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸி. 400 மார்க் வந்து அட்டகாசமா தட்டிடலாம். அந்த வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. மாடரேட் கொஸ்டின்ஸை வந்து ஒரு 120 தட்டினா கூட பேப்பர் ரொம்ப இதுவா இருந்தா கூட 520 மார்க் பிசி கேட்டகரியில இசி எஸ்டி எம்பிசி யார் இருந்தாலும் சீட்டை வாங்கிட முடியும் டஃப் பேப்பர்ல. அவ்வளவுதான். அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரைட்டா? ஈஸி பேப்பர் கேன் ஆல்சோ பி டேஞ்சரஸ். சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா பேப்பரை பார்த்துட்டு எல்லாமே ஈஸியா, என்ன இதெல்லாம் சப்பா மேட்டரா அப்படின்ட்டு லாஸ்ட்ல வந்து எல்லாத்தையும் விட்டு அந்த குழந்தைங்க கூட இருக்காங்க. ரைட்டா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீட்டு இன்ட்ரோடியூஸ் ஆன ஸ்டேஜ்ல 17 18 19 எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. பேப்பர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப டஃபா தெரியும். ஆனா ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு விட்டு வந்த பசங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும் லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட் கிடைக்காம பிரைவேட் கவர்மெண்ட் போன குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. முடிச்சுட்டு இப்ப சொல்றாங்க அப்போ இப்படி பண்ணிட்டோம் சார் அப்படின்ட்டு. ரைட்? An easy paper can create a different type of risk that many students do not anticipate. என்ன அதுன்னு பார்த்தோம் அப்படின்னா higher competition. மார்க் வந்து நான் தான் ஏற்கனவே பார்த்தோம்ல 67 பேர் வந்து 720 780 எடுத்தாங்க. அதுக்கப்புறமா அது மாதிரி ஒரு 17 பேர் ஆயிடுச்சு. 700க்கு மேலே 1000க்கு மேற்பட்ட மாணவர்கள் 2024ல இருந்தாங்க. மோர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர் ஹை மார்க்ஸ் மேக்கிங் எவ்ரி சிங்கிள் மார்க் குரூஷியல். ரெண்டாவது கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா குருன்னு ஏறும். ஈஸி பேப்பர்னா பிடு எங்கேயோ போயிடும். ரைட்டா? அதனால the qualifying and rank cutoff may increase significantly. ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஏரர்ஸ். அது அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஓவர் கான்ஃபிடன்ஸ் என்ன ஆயிடும், கேன் லீட் டு கேர்லெஸ் ரீடிங் அண்ட் சில்லி எரர்ஸ். அந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேப்பர் ஈஸியா இருக்கிறப்ப பார்த்து பண்ணணும். ஏதாவது ஒரே ஒரு வேர்டை வந்து விட்டுடாதீங்க. அந்த வேர்டு உங்களுக்கு அதே போல OMR மிஸ்டேக் காஸ்ட் மோர். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணுவோம் OMRல என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை நம்ம பார்த்துக்கணும். ஸ்மால் மிஸ்டேக் இஸ் ஈக்குவல் டு ரேங்க் டிராப். ஒரு மார்க் போனா கூட இறங்கிடுவோம். அப்படிதான் ஈவன் 1 or 2 ஸ்மால் மிஸ்டேக் கேன் கேஸ் ஏ சிக்னிஃபிகன்ட் ரேங்க் டிராப் ஆயிடும். இன் ஈஸி பேப்பர் த கொஸ்டின் இஸ் நாட் டிஃபிகல்ட் பட் த காம்படிஷன் பிகம்ஸ் டிஃபிகல்ட் ஆயிடும். அதனால அந்த மாதிரி ஈஸி பேப்பர் இருக்குன்னா அப்பா பேப்பர் ஈஸி அப்படின்ற மாதிரி விட்டுட்டு வந்துடக்கூடாது. சேம் பேப்பர் டிஃபரெண்ட் ரிசல்ட்.
ரைட் தானே? உதாரணம் ஒரே பேப்பர் தான் எல்லாருக்குமே வந்து ஒரே பேப்பர் தான் கொடுக்குறாங்க. ரிசல்ட் எப்படி வருது? மாறி மாறி வருது. டாப்பர் மைண்ட் செட் இஸ் ஆவரேஜ் மைண்ட் செட். ரைட்டா? இந்த மைண்ட் செட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஏற்கனவே ஸ்டார்ட் பண்றப்பே நம்ம பார்த்தோம் சிலபஸ் கம்பெனிஷன் ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணணும்ன்றது முக்கியம். உங்களுடைய மைண்ட் செட் அந்த 3 hours இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். The top scorer do not perform well only because they know more. எதுக்காக? They also manage the exam பெட்டரா பண்றா. The different lies in temperament and decision making அண்டர் ப்ரெஷர். அந்த அண்டர் ப்ரெஷர் அது எல்லாருக்குமே தான் இருக்கும். அந்த 22 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா 22 லட்சத்துல சும்மா எழுதிட்டு வர்றதுக்குலாம் ஒரு 50% இருப்பான். அவங்க எல்லாம் நம்மளுடைய காம்படிட்டர் கிடையாது. ஒரு 12 லட்சம் பேர் அப்படியே தூக்கிட்டாங்கன்னா 10 லட்சம் பேர். அதுல ப்ரிப்பரேஷன் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு 3ல இருந்து 5 லட்சம் பேர் பண்ணுவாங்க. அவங்க தான் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய டார்கெட். அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத பார்க்கணும். ஆவரேஜ் ஸ்டூடெண்டோட அப்ரோச் எப்படி இருக்கும், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பர்ஸோட அப்ரோச் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. அப்போ உங்களுடைய அப்ரோச் வந்து எக்ஸாம்ல எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்களே செட் பண்ணிடுவீங்க. பேனிக் ஆஃப்டர் ஏ டஃப் கொஸ்டின். ஒரு கொஸ்டினை பார்த்து பேனிக் ஆகுறது. பட் நம்ம ஒரு டாப்பர் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான், ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது போகலாம் அப்படின்றதான் பார்க்கலாம். அண்ட் ரிட்டர்ன்ஸ் லேட்டர்லி பார்த்துக்கலாம் காமா அப்படின்னு. மார்க்ஸ் பயாலஜி குயிக்லி கடன்னு வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான், மார்க்ஸ் வந்து பயாலஜில கிடுன்னு பண்ணிடுவான். ரீட் ஸ்டேட்மெண்ட் கேர்ஃபுல்லி வேர்ட் பை வேர்டு. ஒரு டாப்பரா இருக்கிறவன் பண்ணுவான், அவனும் ஸ்பீடா பண்ணுவான். ஆனா வேர்ட் பை வேர்டு கரெக்டா மிஸ் பண்ணாம என்ன பண்ணுவான், ஃபோக்கஸ் பண்ணுவான். கெட் ஸ்டக் இன் பிசிக்ஸ் நியூமெரிக்கல்ஸ். இங்க என்ன பண்ணுவான், கலெக்ட் நோன் கொஸ்டின் ஃபர்ஸ்ட். அந்த 45 கொஸ்டின்ல எதுடா ஃபர்ஸ்ட் நல்லா பண்ண முடியும், எது எனக்கு தெரியுது அப்படி பார்த்துட்டு பண்ணுவான். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்து கெஸஸ் ஃப்ரீக்வென்ட்லி வித்வுட் லாஜிக் இல்லாம அவன் கஸ் பண்ணிட்டு மிஸ்டேக் பண்ணிட்டு வருவான். பட் இங்க என்ன பண்றாங்க, யூசஸ் எலிமினேட் கேர்ஃபுல்லி பிஃபோர் த அட்டெம்ப்டிங். ஒரு 4 ஆப்ஷன்ல எப்படி எலிமினேட் பண்ணணும்ன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. பேனிக் இன் தி ஃபைனல் மினிட். லாஸ்ட் மினிட்ல ஐயோ அப்படின்னு பார்த்துருவான். இங்க ரிவ்யூ OMR அண்ட் கீ ஆன்சர் சிஸ்டமேட்டிக்லி. அப்ப இந்த ஸ்டூடெண்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பான், டாப்பர் அப்ரோச் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இதை நீங்க என்ன பண்ணணும், நீங்க ஆவரேஜா டாப்பரா மாறணுமா அப்படின்றப்ப இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க மாத்திக்கிங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. டாப்பருக்கும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் எல்லாம் ஒண்ணுதான். மூளை என்ன, அவனுக்கு வேற மூளை, இவனுக்கு ஒரு மேல, அவனுக்கு 2 கண்ணுக்கு பதில் இவனுக்கு 4 கண்ணா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எவ்ரிபடி இஸ் ஈக்குவல். கடவுள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஈக்குவலா ஒரே மாதிரி தான் எல்லாருக்கும் கொடுத்துருக்கான். ரைட்டா? ஏதாவது ஒரு குறை என்ன ஒண்ணு வச்சு கொடுத்துருவாரு. அதனால பயப்பட தேவையில்லை. கீ லைன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நீட் நாலேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட் பட் எக்ஸாம் டெம்பரமெண்ட் ஆஃபன் டிசைட் த ஃபைனல் ரேங்க். அதனால இதை கொஞ்சம் பார்த்துட்டு பண்ணணும். லாஸ்ட்ல அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு 7 மிஸ்டேக் வந்து ஸ்டூடெண்ட் மஸ்ட் அவாய்ட் அப்படின்றத பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் ரீ எக்ஸாம் ஸ்டூடெண்ட் ஷுட் ஆக்டிவ்லி அவாய்ட் தி 7 கிரிட்டிக்கல் மிஸ்டேக் ஆன் எக்ஸாம் டே. எக்ஸாம் டே அன்னைக்கு இந்த 7 மிஸ்டேக்கும் தயவு செய்து இந்த மிஸ்டேக்ஸை வந்து நீங்க பண்ணிடாதீங்க. பேனிக்கிங் இன் தி ஃபர்ஸ்ட் 5 minutes. ஏற்கனவே நம்ம பார்த்தது 5 லாஸ்ட்ல அந்த 5 minutes வந்து பாத்தீங்கன்னா வந்து எடுத்ததுமே இருக்கக்கூடிய அந்த 5 minutes வந்து அந்த டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணிக்காதீங்க. ரெண்டாவது வந்து பிகமிங் ஓவர் கான்பிடென்ட். பயாலஜி தான் நான் எல்லாம் சூப்பரா பண்ணிடுவேன்ட்டு கடன்னு வந்து பக்காவா லைன் பை லைனா பார்க்காம வேர்டு பை வேர்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம ஆன்சர் பண்ணிடாதீங்க. லெட்டிங் பிசிக்ஸ் ஃபியர் கண்ட்ரோல் த அட்டெம்ப்ட். ஏற்கனவே பிசிக்ஸ்னாலே பயம் இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் காமிச்சிடாதீங்க. மேக்கிங் கேர்லெஸ் OMR மிஸ்டேக்ஸ் வந்து தேவையில்லாம மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. பிளைண்ட் கெஸிங் வித்வுட் எலிமினேஷன். நம்ம ஏற்கனவே ஒரு 3 எலிமினேஷன் மெத்தட் சொல்லியிருக்கோம். இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாம அந்த எலிமினேஷனை யூஸ் பண்ணி எக்ஸாம்ஸ்ல வந்து பேனிக்கிங் இந்த லாஸ்ட் 30 minutes ஏற்கனவே எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத நல்லா அழகா டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அந்த 30 minutes எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பாத்துங்க. பிகமிங் கேர்லெஸ் இன் ஈஸி பேப்பர்ல வந்து விட்டுட்டு வந்துடாதீங்க. மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா ஏன்னா கட் ஆஃப் குடுக்குன்னு ஏறும். அதனால வாட் எவர் த பேப்பர் டிஃபிகல்டி ஸ்டூடெண்ட் கேன் ப்ரொடெக்ட் தர் மார்க்ஸ் த்ரூ ஹோம் ரீடிங், ஸ்மார்ட் கொஸ்டின் செலக்ஷன், OMR டிசிப்ளின் அண்ட் டைம் கண்ட்ரோல். இது எல்லாத்தையும் பக்காவா யார் பண்றீங்களோ அவங்க எல்லாம் வந்து அட்டகாசமா அடிச்சிட முடியும். ரைட்டா? இதுக்குதான் உங்களுக்கு RGR அகாடமி என்டையர் இயர் வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ்டு ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் 20 பேரை வச்சு அவங்களுக்கு இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் இனிஷியல்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணி ஒரு எக்ஸாம் ஹால் உள்ள போனா எப்படி மார்க் எடுக்கணும், எப்படி பண்ணணும், எந்த கொஸ்டினை அட்டன் பண்ணணும், எது எலிமினேட் பண்ணணும், ஈஸி கொஸ்டின்ஸ்னா எப்படி ஆன்சர் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த நியூமெரிக்கல்ஸ்ல வந்து எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 ஸ்டூடெண்ட் இருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான பேட்ச் கவர்மெண்ட் கோட்டா வாங்குறதுக்காக 2027க்கு 24 ஜூன்ல ஸ்டார்ட் பண்றப்பா. உங்களுக்கு அந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணி 20 ஸ்டூடெண்ட்ல ஒருத்தரா இருந்து அடுத்த 2027 வரப்ப கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கணும் அப்படின்னா இமிடியேட்டா கால் பண்ணுங்க. 8695186953 ஜாயின் பண்ணுங்க. டெஃபினட்டா கவர்மெண்ட் கோட்டா சீட்டை 2027ல நீங்க எடுக்கிறதுக்கு எங்க டீம்
ரெடியா இருக்கு உங்களை எடுக்க வைக்கிறதுக்கு, ரைட்? அப்படி இல்லைன்னா என்ன சார் அப்படின்னா, நீங்க கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸ் 100% ரீஃபண்ட் பண்றோம் அப்படின்ற உத்தரவாதத்தோட நம்மளுடைய ப்ரோக்ராம் பண்றோம். ஆர்ஜிஆர், நீட்டு, டிராப்பர்ஸ் ப்ரோக்ராம், ரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு. கம்மி காசுல படிக்கணும் சார், எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் சார், எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப நார்மல் ஃபேமிலி, ஒரு 10,000 ரூபாய் தான் சம்பளம், 20,000 ரூபாய் தான் சம்பளம், வருஷத்துக்கு ஒரு 40,000-50,000 ரூபாய்க்கு மேலாம் படிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்கு நம்ம ஒரு எக்கனாமிக் பேட்ச் ஒன்று வச்சிருக்கோம். 30,000 தான் ஃபீஸ், 30,000 தான் ஃபீஸ், ரைட்டா? 2 பேட்சா ஸ்பிளிட் பண்ணி ஒர்க் பண்றோம். மார்னிங் செஷன் இருக்கு, ஆஃப்டர்நூன் செஷன் இருக்கு. அந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்ததுன்னா உடனே கால் பண்ணுங்க 9176552121. ஏன்னா லிமிடெட் சீட்ஸ் தான். மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்களா, மாணவர்களுடைய பெற்றோர்கள் வந்து ஒருமையில இருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த 30,000 பிளஸ் டாக்ஸ்ல ஒரு என்டையர் இயர் ப்ரோக்ராம் கொடுக்குறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இமிடியேட்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதை தவிர ஆர்ஜிஆர்ல நீட்டு, ஜேஇ, Q2, ஐசருக்கான ட்ரைனிங் கொடுக்குறோம். தென் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுக்குறோம். ஜோசா இருந்தாலும் சரி, தென் வந்து மெடிக்கல் கவுன்சிலிங் இருந்தாலும் சரி, ஐஐடிக்கான கவுன்சிலிங் இருந்தாலும் என்டையர் கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெய்ட் சர்வீஸ் மூலயமா நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இந்த சர்வீஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த வீடியோவை தயவு செய்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷனுக்கெல்லாம் தயவு செய்து வந்து ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ. ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. நீட்டை கிராக் பண்ணி கூட நிறைய மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்கலங்க. கவுன்சிலிங்ல சாய்ஸ் சரியா ஃபில் பண்ண தெரியாம ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட்ல சீட்டை எடுக்க முடியலங்க கவர்மெண்ட்டுக்கு மார்க் இருந்து கூட. அதனால நீங்க என்ன பண்ணும்? ஆர்ஜிஆரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி கவுன்சிலிங் சப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஈஸியா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்கிறதுக்கும் பிளஸ் எந்த காலேஜ்ல ஃபீஸ் கம்மியா இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கும் ஆர்ஜிஆர் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கோங்க. கால் பண்ணுங்க 8695186953. 12th முடிக்கிறப்பயே நீட், ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பாக்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்ல கிடைக்கிற டைம், சண்டே கிடைக்கிற டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கத்துக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகா கிராக் பண்ணலாம். கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி வரும். இது மூலமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறோங்க. ஆர்ஜிஆர்ல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.